இன்றைய தினம் இந்த ஆட்சியுடைய சாதனைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய நல்ல ஆட்சிக்கு மதிப்பெண் போடுகிற நாள். நாங்கள் இங்கே எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வேட்பாளர் ஜோதிமணிக்கு நாங்கள் வாக்களித்து பானை சின்னத்திற்கு வாக்களித்திருக்கின்றேன். இப்போது ஆட்சிக்கு அந்த ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவும் எழுச்சியும் இருக்கிறது. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் பல மக்களை நாடி செல்லுகிற அரசாகும். மக்கள் அரசுடைய சாதனைகள் வீடுதோறும் சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய பலனாக மகிழ்ச்சியாக மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டமும் கடந்த ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு திட்டத்துக்காக போய் படிப்படியாக அரசு அலுவலகமாக மக்கள் ஏறி கஷ்டப்பட்டார்கள். ஆனால் இதுக்கு முதல்வருடைய மு.க.ஸ்டாலினுடைய அரசு வீடு தேடி அரசு ஊழியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், அரசு அலுவலர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஊராக சென்று மக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர், எளிமையாக சந்திக்கக்கூடிய முதலமைச்சராகவும் இதெல்லாம் இந்த ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனை மருத்துவமாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளுடைய திட்டங்களும் நேரடியாக மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செக்டாரும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அதற்கு விடை அளிக்கின்றது. இந்த தினம் மார்க்கு போடுகின்றார்கள். இப்போது எங்களுக்கு இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் எங்களுடைய வேட்பாளர்கள் பானை சின்னம், உதயசூரிய சின்னம், கை சின்னம், இந்த மாவட்டத்தில் முரசு கொட்டுகிறது, கை பானையை ஏந்துகிறது, பானை சூரியனை படைக்கிறது. சூரியனை இந்த அரசு இந்த மூன்றும் சேர்ந்து நான்கும் சேர்ந்து நாங்கள் படைக்கிறோம். புதிய வாக்காளருக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? புது வாக்காளர்களும் சரி, புது வாக்காளருக்கும் திட்டம். புது வாக்காளர்கள் இப்போது புது வாக்காளர்கள் படிக்கின்ற இலவச கல்வி, இலவச பேருந்து, அதாவது கல்லூரி செல்வதற்கு பேருந்து இலவசம். அதே போல் எது எடுத்தாலும் இங்கே திமுக அரசுடைய முத்திரைகள் தான். இப்போ இளம் வாக்காளர்கள் இங்கே பேருந்தில் இலவசமாக சேர்ந்து கல்லூரி சென்று படிக்கிறார் என்றால் அது பேருந்து கட்டணத்தை இலவசமாக ஆக்கியது கலைஞர் அரசு, திமுக அரசு. இப்போ இலவசமாக கணினி கொடுக்கின்றார்கள் மாணவர்களுக்கு. அதே போல் இலவசமாக தவப்புதுவன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது. மாணவர்களும் சரி, இளம் வாக்காளர்களும் சரி, எல்லா வாக்காளர்களுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றார். எல்லா வாக்காளர்களுமே திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள்.